ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 5 feet டேங்கோ சம்போ வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய டேங்க் வந்து செய்யும்போது உங்களுக்கு என்ன ட்ரபிள் ஆகும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோஸ் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி போங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட சைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2.5 feet ஹைட்டு, பிரெத்து பார்த்தீங்கன்னா 1.75 feet வந்து உங்களுக்கு வந்து பிரெத் இருக்குது. இந்த டேங்கோட பார்த்தீங்கன்னா 12 mm. பாட்டமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக் இப்படி வந்து நம்ம பிரேசிங் வந்து கொடுத்துருக்கோம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் வந்து ஹெவியான ஒரு 2 பிரேசிங் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 5 inch வந்து பிரேசிங் கொடுத்துருக்கோம் 12 mmல. இங்கே வந்து நீங்கள் டாப் ஃபில்டருமே வந்து ஃபியூச்சரில் வந்து வைக்கமாக சொல்லியிருக்காரு. அதுக்கோசரம் வந்து இந்த பிரேசிங் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லைட் என்ன பார்த்தீங்கன்னா RS எலக்ட்ரிக்கலில் C150 அப்படிங்கிற வந்து ஒரு லாங்கான ஒரு 6 feet சூட்டபிளான ஒரு லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லைட்டோட லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கை விட ஒரு 3 inches தான் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து உங்கள் இவ்வளோ பெரிய டேங்குக்குமே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து இவ்வளோ அழகாக வந்து வருது. எதுக்காக டபுள் ஸ்ட்ரிப் லைட் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2.5 feet வந்து உங்களுக்கு ஆழம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா லைட்டோட வெளிச்சம் வந்து பாதியில் நின்றோம். அப்போ நம்ம வந்து டபுள் ஸ்ட்ரிப் லைட் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழம் வந்து முழுசாக பார்த்தீங்கன்னா ஈவனாக தெரியும். பகல்லே வந்து இந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இருக்குது, நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் டேங்க் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் 2.5 feet வந்து யாருமே வந்து ஹைட் ஏற்றாதீங்க. ஏன்னா வந்து இதில் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் கையை பார்த்தீங்கன்னா அந்த டேங்குக்குள்ளே வந்து நீங்கள் போட்டு உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து ஆசையாக ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னா கூட உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃபிஷ்ஷை கூட உங்களால் பிடிக்க முடியாது. நீங்கள் ஏதாவது செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம் ஒன் டைம் தான் நான் செட்டப் பண்ண போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் செட்டப்லேயே வந்து நீங்கள் என்னென்ன செட்டிங் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ எல்லாமே பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா நீங்கள் நார்மல் டேங்க் ஒரு 1.5 feet வந்து செய்கிற மாதிரியோ 2 feet வந்து செய்கிற மாதிரியோ வந்து உங்களால் இந்த டேங்க் வந்து வேலை பார்க்க முடியாது. ஏன்னா இதில் சிலிக்கான் வந்து நம்ம டேங்க் ஒட்டுறதுக்கே ரொம்ப வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரிங்களா, கை விட்டு நம்மளால் வந்து கரெக்டாக வந்து டேங்கே ஒட்ட முடியல. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வந்து நீங்கள் ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டோட ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கம்பல்சரி கீழ் நிற்கும். அப்போ வந்து பாட்டமில் பிரேசிங்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து நிற்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா கிராஸில்
ஒரு பிரேசிங் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ ஆனால் வந்து நம்ம திக்னஸாக வந்து பிரேசிங் போட்டதுனால நம்ம இதே போதும்னு சொல்லி நிறுத்திட்டோம். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய டேங்க் வந்து இந்த டேங்கோட வால்யூம் பார்த்தீங்கன்னா சாலிடாக 634 லிட்டர் வால்யூம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × 1.5 × 1.5 இருக்கு இல்லையா, அந்த வந்து நம்ம வந்து சம்ப் வந்து கொடுத்துருக்கோம். அந்த சம்போட வால்யூம் பார்த்தீங்கன்னா 185 லிட்டர்ஸ் வந்து வால்யூம். அதில் வந்து நம்ம எவ்வளோ பயோமெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டில் வந்து ஒரு 5 kgs, ரெட்டு பால் லாவா ராக்கு, நேனோ செராமிக் பால், நேனோ செராமிக் கலர் பால் அண்ட் பார்த்தீங்கன்னா லாவா ராக்கு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாஸ் கலந்து ஒரு 22 kgs வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நெனட்டோ ரோல் வந்து செராமிக் கியூப் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவ்வளோ லோடிங் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ப் வந்து இவ்வளோ பெரிய சம்பில் பாதி கூட நிறையல. ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா போட்ட மீடியாஸ் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சம்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து உங்களுக்கு மீடியாஸ் வந்து கம்மியாக தெரியுது. இவ்வளோ வாட்டரையுமே சைக்கிளிங் பண்ணக்கூடிய மோட்டருக்கு பார்த்தீங்களா, அது வந்து என்ன வாட்ச் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 65 வாட்டில் வந்து ரூபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே வந்து ஃப்ளோ ரேட் வந்து சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெளிவாக காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு நம்மளும் வந்து ஒரு பெரிய டேங்க் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசையாக இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 4 feet கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து 25லேருந்து 35 வரைக்குமே உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து வந்துடும். காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டேங்க் உட்காரத்துக்கு ப்ராப்பரான டேபிள் வந்து வேணும். இது வந்து பிளைவுட் டேபிள் கிடையாது, இது வந்து காங்கிரீட்டில் வந்து அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. காங்கிரீட்டில் பில்ட் பண்ணிவிட்டு ஷோகேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பிளைவுட் அடித்து அதுக்கு மேலே மைக்கா சீட் வந்து அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய காஸ்ட்டை வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 7,000 to 8,000 வந்து தாராளமாக வந்துடும். காங்கிரீட்டில் பில்ட் பண்ணி நீங்கள் பிளைவுட் போட்டு மைக்கா ஷீட்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 8,000 மேலே கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ அதுக்கப்புறமே என்னுடைய சம்ப் மெட்டீரியல் மட்டுமே பார்த்தீங்கன்னா சம்ப் அக்சசரிஸ், ஏன்னா வந்து பெரிய பெரிய டேங்க் போகும்போது பார்த்தீங்கன்னா அக்சசரிஸும் பெருசாகவே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு 3 feet வாங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா ஸோ ஒரு 6 feet 7 feetலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் காஸ்ட் ஆயிரும். ஸோ லைட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ லைட்டுக்கு ஒரு காஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து 12 mm ஆகிறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக டேங்குக்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10,000 கிட்ட பேசிங்கோட சேர்த்து வந்துடும். பேசிங் ப்ளஸ் சிலிக்கானோட சேர்த்து வந்துடும். அதுக்கப்புறமே சம்புக்கு தேவையான பயோமெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட வந்துடும். ஸோ இப்போ டோட்டலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க்லாம் பில்ட் பண்ண ஆசைப்படும் போது பார்த்தீங்கன்னா 30,000 இல்லாமல் உங்களால் வந்து எந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ ஏன் வந்து நான் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு கண்டிப்பாக கேட்பீங்க இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். 25லேருந்து 30 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பட்ஜெட் ஆகும். நீங்களே வந்து ஒவ்வொரு மீட்டரில் பர்ச்சேஸ் பண்ணி செஞ்சாலுமே ஒரு 5,000 ரூபாய் குறைக்க முடியும், அவ்வளோதான். மிஞ்சி போனால் என்னோட லேபர் குறைக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி வந்து காம்ப்ளிகேஷனுங்கிறது வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போய் எந்தெந்த பொருள் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த டேங்கோட பிளம்பிங் வந்து இவங்க காங்கிரீட்டில் மேக் பண்ணதுனால வந்து அந்த காங்கிரீட்டோட ஹோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லா செட்டிங்குமே மாற்றணும். சரிங்களா? ஸோ டேங்குமே பார்த்தீங்கன்னா 1 inch வந்து கம்மி பண்ணி செஞ்சுருக்கோம். ப்ளஸ் வந்து பேக்கில் வந்துட்டு பிளம்பிங் வந்து 2 ஹோல் எடுத்திருக்காரு, 3 inch ஹோல் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பிளம்பிங்க்கு இந்த டேங்க் வந்து சூட் ஆகாதனால பிளம்பிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி சில காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காங்கிரீட்டில் பில்ட் பண்ணுறத விட அழகாக எல்லா ஆங்கிள் போட்டிங்கன்னா ஒரு எல்லா ஆங்கிளில் 1.5 inch கணத்தில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm திக்னஸில் போட்டிங்கனாலே போதுமானது. ஒரு 7,000 ரூபாய் காஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து முடிச்சிடலாம். எல்லா ஆங்கிள் ப்ளஸ்ஸு டேபிள் உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டோட சேர்த்தியே பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 கிட்ட தான் வரும். அதை நீங்கள் வந்து எங்கே வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம், எங்கே வேணால் நீங்கள் தூக்கிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இவர் வந்து ஓன் பில்டிங் அப்படிங்கிறதுனால வந்து இவர் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் வந்து நம்ம ரெண்டட் ஹோமில் இருந்தோம்னா அங்கங்கே தூக்கிட்டு போகணும் பார்த்தீங்களா, அதனால நம்ம வந்து காங்கிரீட் பில்ட் பண்ணக்கூடாது, எல்லா எங்களுக்கு டேபிள் தான் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வாட்டரோட இன்லெட் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மேலே கூடிய பைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இவர் இங்கேயே பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்துட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக திறந்தாவே தண்ணி வந்து வர மாதிரி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் சிஸ்டம், ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1.25 inch வந்து நம்ம வந்து ஹோல் போட்டிருக்கோம். சரிங்களா? 1.25 inch ஹோல் போட்டு பைப்புமே பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் வந்து 1.25 inch நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளம்பிங்கில் இருந்து இந்த ஒரு கீழே ஒரு ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து டேங்க் வந்து பிளம்பிங் வந்து கொண்டாடணும். ஸோ இந்த 1.25 inch பைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 inch அந்த ஹோல் போட்டிருக்காங்க, அந்த ஹோலுக்கு வந்து கரெக்டாக கொண்டு வரணும். ஸோ அதனால் வந்து பிளம்பிங்குமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த வந்து இது மாதிரி நீங்கள் யூனியன் போகிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பின்னிக்கு டேங்கை நவுத்துற மாதிரி இருந்தால் யூனியன் கழட்டிட்டு நீங்கள் அழகாக டேங்க் வந்து நவுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனியன் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கோம். சம்பு பார்த்தீங்கன்னா 3 × 1.5 × 1.5.
ஸோ இதில் வந்து நீங்கள் பயோமீடியஸ் லோடிங் கம்மி நினைக்க வேணாம். இதில் வந்து 22 kgs வந்து பயோமீடியஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். 30 பீஸ் வந்து நெரட்டரோல் போட்டிருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா பாதி தான் வருது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்போட சைஸ் வந்து அதிகப்படியாக இருக்கனால மீடியஸோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுமா தெரியுது. ஸ்பாஞ்சுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேட் நடுவில் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, சப்செட்டில் வந்து லாவாடாக்கு வந்து 3 kgs வந்து போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஸோ இவ்வளோ செட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மோட்ரு வந்து நம்ம வந்து நூபியஸில் வந்து ட்ரைன் பம்ப் வந்து கொடுத்துருக்கோம். நூபியஸ் பம்ப் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பவுச் போட்டு நம்ம வந்து பயோமீடியஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நேனோ லைட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோர் வந்து கழட்டி வச்சிருக்காரு. டோர் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவார். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்துச்சு. ஸோ ஒரு சம்பை வந்து உள்ளே கொண்டு போக முடியல. கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டு போய் ப்ளம்பிங்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ளம்பிங் பாருங்கள் இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் காங்கிரீட்டில் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகப்படியாக விட்டு நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரியான சம்ப் செட்டிங் தேவைப்படுதுன்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் நம்ம தான் செஞ்சோம், ப்ளஸ் வந்து சம்ப் ஃபில்ட்ரேஷன் நம்ம தான் செஞ்சோம். டோட்டல் அக்சசரிஸுமே நம்மளுக்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி செட்டிங் தேவைப்படுதுன்னா எனக்கு கொஞ்சம் வந்து டைம் மட்டும் கொடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து மேன் பவர் என்கிட்ட இல்லை, நான் ஒர்க்னே தான் எல்லா வேலையும் பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் மட்டும் ஆகும். இதே மாதிரி பெரிய பெரிய செட்டிங் வரும்போது வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்டுங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ என்னோட அவர் தான் வந்து அதிகப்படியாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு இல்லை, அதனால தான் இந்த ஒர்க் வந்து எனக்கு ஈஸியாக முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் வந்து கொடுக்குற மாதிரி பர்சன் இருந்தீங்கன்னா மட்டும் எனக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிஃபோரை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்டிமேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்ற வேலைகளை ஒதுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து செய்ய முடியும். ஸோ உங்கள் சம்புக்கு தேவையான அக்சசரிஸு இந்த மாதிரி செட்டிங் தேவைப்படுதுன்னா தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பின் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.